வெல்கம் டு JS Dairy Treasure. சூப்பராக மேலே வந்து பழமுதிர் சோலை பார்த்துட்டு கீழே வந்தோம். கள்ளழகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளழகரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை சேவித்தோம். ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து 18ஆம் கருப்ப சுவாமி டெம்பிள் இருக்கும். இவங்களை பார்த்துட்டு தான் நம்ம போய் வந்து கள்ளழகரையே பார்க்கணும். சரின்ட்டு நல்லபடியாக இவங்களை ப்ரே பண்ணிவிட்டு சூப்பராக கள்ளழகரை பார்க்க கிளம்பிட்டோம். கள்ளழகர் கோவிலில் சுந்தர்ராஜ பெருமாள் திருநாமத்தோட நமக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிப்பார். ஏன் இந்த கோவிலுக்கு வந்து கள்ளழகர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தனது தங்கையான மீனாட்சி தேவியின் திருமணத்திற்கு கள்ளர் போல வந்து வேஷமிட்டு வந்தார். அதனால தான் சுவாமிக்கு வந்து கள்ளழகர்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற அந்த ஃபெஸ்டிவல் வந்து பயங்கர ஃபேமஸாக வந்து கொண்டாடப்படும். பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆற்றில் இறங்குறத பார்க்குறதுக்கு கோடி கண்கள் வேணும். அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்படியே வந்தோன்னா சரஸ்வதி தேவியோட அருளையும் நம்ம பெற்றுக்கலாம். சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு பழங்கால கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா திராவிட கட்டடக்கலையால் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 7 ராஜகோபுரத்தோட கம்பீரமாக வந்து காட்சியளிக்கும். நல்லா சூப்பராக ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வந்து வெளியில் வந்தோம். நார்மல் டேஸில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து 12:30 வரைக்கும், அப்புறம் 3:30லேருந்து 8 PM வரைக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் விசேஷ நாட்களில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ டைமிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். இந்த கோவிலோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாலிருங்குன்றம். அழகாக சுவாமியை பார்த்துட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர். ஸோ அதையும் அழகாக வந்து பார்த்துட்டு வந்து அவ்வளோதான். இன்றைக்கி டேவை நாங்கள் இப்படி தான் வந்து இந்த கோவிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா சுவாமியையும் பார்க்கும்போது இன்னும் எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். 2 daysல அழகாக வந்து திருச்செந்தூரையும் மதுரையும் நீங்கள் எப்படி கவர் பண்ணலான்ட்டு நம்ம வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து வேலிட் டிப்ஸ் தரேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதே மாதிரி போனீங்க அப்படின்னா எல்லா சுவாமியையும் பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ. இன்னொரு சந்திக்கிறேன். டேக் கேர். பபாய். வணக்கம்.